பாலக்காட்டுல இருக்க என் அண்ணா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் தோசைக்கு அது இதுன்னு எதுவுமே செய்ய வேண்டாம், இந்த ஒரு சட்னி மட்டும் செஞ்சு வச்சிருங்கன்னு முதையே போன் பண்ணி சொல்லிடுவோம். அண்ணா ஸ்பெஷல் பாலக்காடு ஸ்டைல் தக்காளி சட்னி பாப்போமா. கடாயில தாராளமாவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, 3 சின்ன துண்டு இஞ்சி, 6 இருந்து 7 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே தேங்காய் எண்ணெயில ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே சாஃப்டன் ஆகுற வரைக்கும் லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அளவு நல்லா சாஃப்டன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை லைட்டா அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. போது வரமிளகாய், இஞ்சி இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகி வந்துடும். தாளிப்பு தேவையில்லை, தாராளமா இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ரீசெண்டா நானல் பிராண்டோட கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 100% சல்பர் ஃப்ரீ. இவங்க தோட்டத்துல விளையிற தேங்காயில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தேங்காய்களை மரச்சுக்குள்ள போட்டு இந்த ஆயில் ரெடி பண்றாங்க. பேஜ் கீழே டேக் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த சட்னியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.